முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் உனக்கொரு விடிவு காலம் வரப்போகுது. உன்னை நோக்கி ஒரு நபரை அனுப்பி அவர் மூலமாக நீ ரொம்ப நாளாக எதிர்பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்க அந்த விஷயத்தை உனக்காக நான் முடிச்சு தரப்போகிறேன் என் செல்லமே. அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறேன், அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிறேன், எல்லாமே சரிதான். ஆனால் அதுக்கு முதல்ல நீ சந்தோஷமாக இருக்கியா? உன் வாழ்க்கை நல்லா இருக்கான்னு பாரு. கூட பிறந்தவர்களும் உறவுகளும் முக்கியமாகவே இருந்தாலும் உன் வாழ்க்கையை நீ முழுவதுமாக ஆக்கி கொள்ளாமல் யாரையும் இங்கு மாற்ற முடியாது, திருத்தவும் முடியாது, அவங்களுக்கு உதவியும் உன்னால் செய்ய முடியாது தானே. உன்கிட்ட என்ன இருக்கோ அதுதான் நீ மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். அதனால் முதல்ல உன் வாழ்க்கையில் நீ மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொண்டு வா. உன்னுடைய கப்பை நீ முதல்ல நிரப்பிக்கோ. அதுக்கு பிறகு அதிலிருந்து வழியும் உபரியை மற்றவங்களுக்கு கொடுக்கலாம். தனக்கு போகதான் தானமும் தர்மமுங்கிறத புரிஞ்சுக்கோ. உனக்கே இல்லாத போது அடுத்தவங்க கிட்ட கடன் வாங்கியாவது கஷ்டப்பட்டாவது இன்னொருத்தருக்கு உதவி செய்யணுன்ற எண்ணம் உனக்கு வேண்டாமே செல்லமே. கடந்த காலத்தில் உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் தப்பாக நடந்திருக்கலாம். நீ எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் கடந்த காலத்துக்கு போய் மறுபடியும் அதை திருத்தி விடவோ மாற்றி விடவோ முடியாது தானே. கடந்த காலத்தில் நீ ஒரு நிமிஷம் யோசிக்காமல் செய்த பல விஷயங்கள் தான் இன்றைக்கி உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷத்தையும் உன்னை யோசிக்க வைக்குது, கவலைப்பட வைக்குது. இனிமேலாவது எந்த நிமிஷத்திலும் அவசரப்படாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து செய்ய பழகு. இதுக்கு முன்பாக நீ வாழ்ந்த நாளை விட இனி வரக்கூடிய நாட்களை உனக்கு நல்லபடியாக நான் அமைச்சு தர்றேன். நீ எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் உன் வாழ்க்கை முன்னேறலையே மாறலையேன்னு வருத்தப்படுகிறாய் அல்லவா? கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் நான் உனக்கான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து சேர்க்குறேன். யாராவது உன்னை கோபப்படுத்தும் விஷயமாக எதையாவது சொன்னாங்கனாலும் செஞ்சாங்கனாலும் அதுக்காக உடனே நீ உணர்ச்சி வசப்பட்டு கோபப்பட வேண்டாம். யார் உன்னை எரிச்சல் மூட்டினாலும் கோபப்படுத்தினாலும் அமைதியாக ஆழமாக மூச்சை இழுத்து விட்டுட்டு அவங்கள விட்டு கடந்து போயிடு என் செல்லமே. நீ கோபப்பட்டு கத்தி பேசினாலும் சண்டை போட்டாலும் உணர்ச்சி வசப்பட்டாலும் அதுக்கப்புறம் அதை நினச்சி நீ தான் வருத்தப்படுகிற சூழ்நிலை இருக்குது. முதல்ல உன் மன அமைதியை தக்க வச்சுக்கோ. உன் வாழ்க்கையில் விளக்கேற்றவும் உனக்கான வழிகாட்டவும் இந்த அப்பன் முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நீ சூரியனாக இருந்து ஒளி கொடுக்கலாம், உதவி செய்யலாம். ஆனால் நீ ஒருபோதும் உன் தன்மானத்தை விட்டு கொடுக்காம கம்பீரத்தோடும் தனித்தன்மையோடும் உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக தக்க வச்சுக்கோ. நீ வெற்றிகரமாக வாழ்ந்துக்கிட்டு மற்றவங்களுக்கு உதவி செஞ்சால் போதும். ஏன்னா அவங்கவுங்க வாழ்க்கையில் அவங்களால நல்லபடியாக வாழ முடியுன்ற தகுதியோடும் திறமையோடும் தான் எல்லாரையும் படைச்சிருக்கேன். நீ உதவி செஞ்சாதான் அவங்க முன்னுக்கு வரணுன்ற எந்த அவசியமும் இல்லை. அவங்க தன்னுடைய திறமையை சரியாக பயன்படுத்தினாலே தன் தகுதியை உணர்ந்து வாழ்ந்தாலே அவங்களால சிறப்பாக வாழ்ந்துட முடியும். இப்போது நான் உனக்காக சொல்கிற விஷயத்துக்கு வர்றேன். உன்னை நோக்கி ஒரு நபர் வருவாருன்னு சொன்னேன் அல்லவா? அவர் நெத்தியில் விபூதியோட அடிக்கடி பேசும்போது முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்லக்கூடியவராக இருப்பார். இதுதான் அவருக்கான அடையாளம். அந்த நபர் நாளைக்கு உன்னை தேடி வந்து பேசும்போது நீ அவரை கண்டுக்காம போயிடாதே என் செல்லமே. உன் மனசு கலங்கி போயிருக்கு, அதை தெளிவுபடுத்துவதற்காகவும் உனக்கான சில நல்ல விஷயங்களை புரிய வைப்பதற்குமாகவே அந்த மகனின் ரூபத்தில் நான் வர்றேன். அந்த மகன் என்னுடைய பிள்ளைதான். இந்த அப்பன் முருகனே அவருடைய ரூபத்தில் வந்து உன் மனசை தெளிவுபடுத்தி தேவையில்லாத எண்ணங்களை விரட்டி அடித்து உனக்கான அமைதியை கொடுக்க வரப்போகிறேன். வாழ்க்கைனா எப்போதும் சவால்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். உனக்கு இருக்கும் சவால்களை எல்லாம் முறியடிச்சு உனக்கான வலிமையையும் வெற்றியையும் கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. உன்னை மதிக்காத மனிதர்களுக்கு நீ தரக்கூடிய தண்டனை அவர்களோடு சண்டை போடுவது அல்ல, மாறாக அவங்க வாழ்க்கையிலிருந்து நீ விலகி போகிறது தான். யார் வேணும்னாலும் என்ன வேணும்னாலும் செய்யட்டும். உனக்கு எது ஒத்து போகுதோ, உனக்கு எது சரியாக வருதோ அதை மட்டும் நீ சரியாக செய். எல்லாரும் எப்போதும் உன்னை அண்ணாந்து பார்க்கும் உயரத்திலேயே உன்னை நீ செதுக்கி கொள்ளணும். சில பேர் உன் வாழ்க்கையை விட்டு பிரிஞ்சு போனாங்களா, உன் வாழ்க்கை ஒன்றும் முடிஞ்சு போயிடாது. என்ன அவங்க உன் வாழ்க்கையில் இதுக்கு மேலே வரமாட்டாங்க, அவர்களுடைய பகுதி அவர்களுடைய அத்தியாயம் உன் வாழ்க்கையில் முடிஞ்சு போச்சுன்னு நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. ஒரு காட்டில் வாழக்கூடிய ஒரு சிங்கமானது தன்னை சுற்றி இருக்கும் நரிகளும் ஓநாய்களும் தன்னை பற்றி என்ன நினைக்கும்னு யோசித்து கவலைப்படாது. சிங்கம்னா அது பாட்டுக்கு அதோட கூட்டில் இருந்துக்கிட்டு கம்பீரத்தோடு வாழ்ந்து கொண்டே இருக்கும். அடிக்கடி வெளியே வரவும் செய்யாது,
தேவையில்லாமல் குரங்குகளைப் போல குட்டிக்கரணம் போட்டு தன் யாருங்கிறத வெளிப்படுத்தவும் செய்யாது. அது எப்போதுமே அதனுடைய இடத்துல கம்பீரமாக தலை நிமிர்ந்து வாழும். அதே போலதான் நீயும் சிங்கமாக இரு. உன்னை விமர்சிக்கும் மனிதர்களை நினச்சி நீ கவலைப்பட வேணாம். நீ சிங்கம் போல கம்பீரமாக நடை போட்டு வாழ்க்கையை செம்மையாக செழுமையாக வாழணுங்கிறது தான் இந்த அப்பன் முருகனின் விருப்பம். அதுக்காகவே உன் வாழ்க்கையை சரி செய்யதான் உனக்கான இந்த நபரை உன்னை நோக்கி அனுப்பி வச்சிருக்கேன். சில மனிதர்களுடைய மனசை மாற்ற முடியாது. அவங்களுடைய மனசே ஒரு குறுகிய சின்ன வட்டமாக தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு சிறிய டீ கப்பில் நீ ஒரு குடம் தண்ணீரை ஊற்ற முடியாது தானே. அந்த கப்பில் எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளவு தானே பிடிக்கும். அதே போல தான் சில மனிதர்களுடைய மனசு பக்குவமும் இருக்கும். அவங்களால உனக்கு எந்த நல்லதும் நடக்கவும் நடக்காது. நீயும் அவங்களுக்கு நல்ல புத்தியை சொல்லி திருத்தவும் முடியாது. நீ எவ்வளவுதான் அள்ளி அள்ளி கொட்டினாலும் நல்ல விஷயங்களை சொன்னாலும் அவங்களுக்கு எது சரியோ அவங்களுக்கு எது பிடிக்குதோ அதை மட்டுமே எடுத்துக்குவாங்களே தவிர நீ சொல்கிற நல்ல மனசையும் நல்ல குணத்தையும் அவங்க உள்வாங்கி கொள்ளும் பக்குவத்தோடு இருக்க மாட்டாங்க என் செல்லமே. நீ என்னதான் அன்பை வாரி இறைச்சாலும் கூட அவங்களுக்கு அதை புரிஞ்சுக்கிற பக்குவமும் இருக்காது. திரும்ப அன்பை கொடுக்கணுன்ற அந்த மனசும் இருக்காது. அதனால் யார் எப்படி இருக்காங்களோ அவங்கள அப்படியே விட்டுடு. நீ எந்த ஒரு காரணமும் இல்லாமல் அடிக்கடி எதையாவது யோசித்து கண்கலங்கிறத நான் பார்க்குறேன். ஏன்னா உனக்குள்ள நீ அவ்வளவு வருத்தங்களையும் வலிகளையும் வேதனைகளையும் சுமக்கிறாய் அல்லவா. எல்லாத்தையும் மனசுக்குள்ளே அடக்கி வச்சுக்கிட்டு வெளிப்படுத்த தெரியாமல் வெளிக்காட்டாமல் நீ வருத்தப்படுறது எனக்கு புரியுது. வாழ்க்கை எத்தனையோ முறை உன்னை கீழே தள்ளி விடலாம். உனக்கு பிடிக்காத பல விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் நடத்தலாம். ஆனால் அத்தனையும் தாண்டி உன்னை ஜெயிக்க வைக்க இந்த அப்பன் முருகன் இருக்கேன்றது தான் உண்மை. எல்லாமே சரியாக நடந்தாலும் கூட நீ ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறத முதல்ல நிறுத்திக்கோ என் செல்லமே. உனக்கான மன வருத்தத்தை போக்கி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுக்க இந்த அப்பன் முருகன் இருக்கேன். எல்லாமே சரியாக நடக்குது. நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. உன் மனசில் இருக்க பயத்தை போக்கி உன் வருத்தத்தை தீர்த்து நானே உனக்கான மகிழ்ச்சியை கொடுப்பேன். இதுக்கு மேலும் உன் நிலைமையை மோசமாக போக நான் விட்டுட மாட்டேன். நீ எப்போதும் நேர்மறை எண்ணத்தோடு செயல்படு. கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியாயிடும். உன் வாழ்க்கையில் உனக்கு எதிராக மூடியிருக்கும் கதவுகளை நினச்சி வருத்தப்படாத. உனக்காக நான் திறக்க போகிற கதவு யாராலும் மூட முடியாததாக இருக்கும். உன் பிரார்த்தனைகள் எல்லாம் நீ என்கிட்ட கேட்ட விஷயங்கள் எல்லாம் நிச்சயம் வீணாக போக நான் விட்டுட மாட்டேன். உனக்கு துணையாக நானே இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன். நீ என் மேலே முழு நம்பிக்கை வை. என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த கெட்டதும் நடக்க நான் அனுமதிக்க மாட்டேன் செல்லமே. நீ வெற்றி பெறதுக்கான நேரம் நெருங்கி வந்துருச்சு. உன் குடும்பத்தில் அமைதியும் ஒற்றுமையும் நிலைக்கும்படி இந்த அப்பன் முருகன் உனக்கு வழிகாட்ட போகிறேன். உன்னுடைய நல்ல மனசுக்கும் நல்ல குணத்துக்கும் என் அருளால் நான் உனக்கான வெற்றிகளை கொண்டு வந்து சேர்க்கிறேன். நம்பிக்கைங்கிறது உனக்கான மிகப்பெரிய ஆயுதம். அந்த நம்பிக்கையை நீ ஒருபோதும் கைவிடாதே. என் அருளால் உன்னை உயர்த்தி உனக்கான நல்லதையெல்லாம் நான் சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். உன்னுடைய உழைப்பை யாரும் கவனிக்கலன்னு மட்டும் நினைக்காத. நீ செய்யும் ஒவ்வொரு முயற்சியையும் நீ படும் கஷ்டத்தையும் உன் உழைப்பையும் நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். கண்டிப்பாக அதற்கு உரிய பலனை நான் கொடுப்பேன் என் செல்லமே. எதிலும் அவசரப்படாமல் பொறுமையாக இரு. பொறுமையாக காத்திருப்பவர்களுக்கெல்லாம் நான் கண்டிப்பாக சிறந்த பலனை கொடுத்தே தீருவேன். முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்லும் உனக்கு இதுக்கு மேலும் நான் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கவே மாட்டேன். துணிச்சலோடு தைரியமாக இரு. என் வேல் எப்போதுமே உனக்கு பாதுகாப்பாக இருக்கும். இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் நான் உனக்கான ஒரு புது புது வாய்ப்புகளை கொடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும்படி செய்கிறேன். நேற்று நடந்த தோல்வியை நினைக்காம இன்னைக்கு நடந்த கஷ்டத்தை நினைக்காம நாளைக்கு எல்லாமே சரியாயிருன்ற நம்பிக்கையோடு செயல்படு. உன் மனசு சுத்தமாக இருக்கும்போது என் அருள் எப்போதும் உன் வாழ்க்கையில் நிலச்சி இருக்கும் என் செல்லமே. தீமைகளுக்கெல்லாம் நன்மையால் பதிலடி கொடு. யார் உனக்கு கெட்டது செஞ்சாலும் நீ நல்லதை செய்யக்கூடிய பிள்ளையாக இரு. அதன் மூலமாக வெற்றி மிகப்பெரிய அளவில் உன்னை வந்து சேரும். நீ இழந்ததை நினச்சி வருத்தப்பட வேணாம். நான் தரப்போகும் ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையை கண்டிப்பாக உயர்த்தும். நீ இழந்ததை விட அனைத்தையும் சிறப்பாக உனக்கு செஞ்சு கொடுக்குறேன். யாருமே உன்னை புரிஞ்சுக்கலையே நினச்சி வருத்தப்படாத. உன் மனவேதனையும் வருத்தத்தையும் வலியையும் நான் அறிவேன். உண்மையாக வாழக்கூடிய உன்னை இந்த உலகம் சோதிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக நான் உனக்கான வெற்றியை கொடுப்பேன். முருகா முருகான்னு
நம்பிக்கையோடு என் நாமத்தை சொல்லும் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை நான் கொண்டு வந்து தருவேன். நீ தாமதமாகும் என்று நினச்ச விஷயங்களை கூட சரி செஞ்சு உனக்கான வெற்றியை நான் கொடுப்பேன் என் செல்லமே. மனம் தளராமல் என்னை நினச்சிக்கிட்டு நீ ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கும்போது நானும் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையில் வளத்தையும் நலத்தையும் வெற்றியையும் கொண்டு வந்து கொடுப்பேன். என் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் நான் வெற்றியை கொடுக்க போகிறேன். நீ வடித்த கண்ணீரை தொடச்சி நீ எதிர்கொள்ளும் சோதனைகளையெல்லாம் நான் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் நான் வெற்றிக்கான அடித்தளத்தை உருவாக்க போகிறேன். பொறுமையோடு நீ என்னை நம்பி நடக்கும்போது என் வேல் உன்னுடைய தடைகளை எல்லாம் வெட்டி எரியும். என்னுடைய மயில் உன்னை வெற்றி பாதைக்கு அழைத்துட்டு போகும். பயத்தை விடு, நம்பிக்கை இறுக்கமாக பிடிச்சிக்கோ. என் அருளின் மூலமாகவே உனக்கான நல்லதையெல்லாம் நான் சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன். உன் மனசில் அன்பு இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேண்டியதே இல்லை. எல்லாருக்கும் நன்மையை செஞ்சினா அது பல மடங்காக உன்னிடம் திரும்ப வருமல்லவா. உன் குடும்பத்தில் ஒற்றுமையும் உன் மனசில் நிம்மதியும் உன் வாழ்க்கையில் வளமும் நலமும் பெருகும்படி இந்த அப்பன் முருகன் செய்வேன். என்னை நினச்சிக்கிட்டு எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் நானே உனக்கு துணையாக இருந்து வெற்றியை தரப்போகிறேன். உன் உள்ளத்தில் அன்பு இருக்கும் வரை என் அருளும் உனக்கு துணையாகவே இருக்கும். எல்லாருக்கும் நல்லதை செய்கிற உனக்கு நான் நன்மைகளை அள்ளி கொடுப்பேன். உன் குடும்பத்தில் ஒற்றுமையும் உன் மனசில் நிம்மதியும் உன் வாழ்க்கையில் வளமும் பெருகும்படி இந்த அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். என்னை நினச்சி நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் நான் வெற்றியை கொண்டு வந்து கொடுப்பேன் என் செல்லமே. எந்த அளவுக்கு நீ பொறுமையாக இருக்கியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கை இனிமையாக மாறும். பொறுமையின் பலன் மிக பெரிய அளவில் உனக்கு கிடைக்க தான் போகுது. அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காதே. நான் உனக்காக திறந்து வைக்க போகிற கதவை இனி யாராலும் மூட முடியாது. நம்பிக்கையோடு தொடர்ந்து முயற்சி செஞ்சினா என் வேல் உனக்கான பாதையை வகுத்து கொடுக்கும். உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும். உன் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்குன்றதை புரிஞ்சுக்கும். இதுவரைக்கும் உனக்கு புரியாத பல விஷயங்களை இனிமேல் உனக்கான ஆசீர்வாதமாக நல்லபடியாக நான் நடத்தி கொடுக்குறேன். நீ எதை நினச்சும் கலங்காமல் முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்லிக்கிட்டே வாழ்க்கை நல்லபடியாக வாழ தயாராகு. நீ இழந்த நிம்மதியை எல்லாம் நான் மீண்டும் உன் உள்ளத்தில் மலரச் செய்வேன் என் செல்லமே. நீ எதுக்காகவும் பயப்படக்கூடாது. என் அருளால் நான் நிச்சயம் உன் வாழ்க்கையை ஒளிரச் செய்வேன். நீ செய்யும் முயற்சிகளில் எல்லாம் நானும் உனக்கு துணையாக இருந்து நீ எடுக்கிற ஒவ்வொரு நல்ல முடிவிலும் என் அருளை உனக்கு அள்ளி கொடுப்பேன். எந்த விதத்திலும் தோல்வி உன்னை பயமுறுத்த நான் விடமாட்டேன். உனக்கான வெற்றியை நான் கொடுத்து உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை உண்டு பண்ண போகிறேன். உன் மனசில் பக்தியும் நம்பிக்கையும் எப்போதும் நிலச்சி இருக்கட்டும். என்னுடைய வேல் நிச்சயமாக உனக்கு வெற்றியை அளிக்கும். உன் வாழ்வில் இருக்கும் இருண்ட நாட்கள் நீங்கி புது ஒளியோட வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு. அடுத்தடுத்து பல புதிய வாய்ப்புகளை நான் உனக்கு கொடுக்குறேன். நீ செய்த நல்ல செயல்கள் இனி ஒருபோதும் வீணாகாது. என்னுடைய அருள் உன் குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் செல்வ வளத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும். என்னை நம்பி நீ முன்னேறும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைச்சே தீரும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் நல்ல வாய்ப்புகளை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நீ செய்த நல்ல செயல்கள் ஒருபோதும் வீணாக போகாது. என் அருளால் உன் குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் வளத்தையும் கொண்டு வந்து சேர்க்கிறேன். என்னை நம்பி நீ முன்னேறு. நிச்சயமாக வெற்றி உன் வாசலுக்கே உன்னை தேடி வரும். அடுத்தடுத்து பல நன்மைகளை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உனக்கான பாதையில் நீ வெற்றி நடை போட தயாராகு. நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் நான் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கிறேன். உனக்கு இருக்கும் தடைகளை எல்லாம் அகற்றி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது இனிமே இந்த அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு.